அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் அற்புதமான பங்குச்சந்தை ரிலேட்டடான டிப்ஸை கதம்பமாக கட்டி உங்ககிட்ட கொடுக்குறேன். எடுத்துக்கங்க. நம்ம பங்குச்சந்தையில் இருக்கிறதே அதிக லாபத்தை ரொம்ப குயிக்காக சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இருக்கிறோம். ஒரு மெச்சூர்டு இன்வெஸ்டராக மாறினா தான் இந்த அதிக லாபத்தை குயிக்காக எடுக்க முடியும். ஆசைப்பட்டு அவசர கதியில் முடிவெடுத்தீங்க அப்படின்னா இருக்கிற காசும் அம்போன்னு போயிடும். தயவு செஞ்சு நான் மெச்சூர்டு இன்வெஸ்டர்னு சொல்கிறதுனால அந்த விஷயத்தினுடைய கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சு உணர்ந்து கரெக்டான டைமில் எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். டிப் நம்பர் 1, க்ரோத் எங்கே இருக்கோ அங்கே தான் ஸ்டாக்கினுடைய விலை கூடிக்கிட்டே போகும். அப்போது அந்த க்ரோத் இருக்கிற ஸ்டாக்கோ மியூச்சுவல் ஃபண்டோ ராக் பாட்டமில் கிடைக்குது, அல்லது பியர் மார்க்கெட்டில் ட்ரம்பினுடைய டேரிஃப்னால மார்க்கெட் உடையுது. அதாவது அந்த ஸ்டாக்கினுடைய ஃபண்டமெண்டல் சேஞ்ச் ஆகாமல் மார்க்கெட்டினுடைய சென்டிமெண்ட்டில் பியர் மார்க்கெட்டாக இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலையினாலேயோ, அல்லது இந்தியா பாகிஸ்தான் வாரு, அல்லது ஏதோ ஒரு ஜிடிபி க்ரோத் கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் நியூஸு நெகட்டிவ் சென்டிமெண்ட் மார்க்கெட்டில் இருக்கும். ஆனால் அந்த கம்பெனி நல்ல கம்பெனியாக தான் இருக்கும், அந்த ஸ்டாக்கு நல்ல ஸ்டாக்காக தான் இருக்கும், குவாலிட்டி இருக்கும், சேஃப்டி இருக்கும். ஒரு ஷார்ட் டேர்மில் அந்த ஸ்டாக்குக்கு பிளிப்பு ஏற்படும், ரிசல்ட் நல்லா இருக்காது. அப்போ தான் அந்த ஸ்டாக்கில் பல்க் இன்வெஸ்டிங் பண்ணணும். அதுவும் டைவர்சிஃபைடு பல்க் இன்வெஸ்டிங். ஒரே ஸ்டாக்கில் கான்சன்ட்ரேட்டடாக பல்க் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ரிஸ்க் அதிகமாக எடுக்கிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் நிறைய ஸ்டாக்ஸில் பல்க் இன்வெஸ்டிங் பண்ணுங்கள். க்ரோத் அதிகமாக இருக்கிறதுனால, கரெக்டான லோ வேல்யூவேஷனில் பிடிக்கிறதுனால உங்களுக்கு ரிட்டர்ன் கண்டிப்பாக அதிகமாக கிடைக்கும். இது ஸ்டாக்குக்கு மட்டும் இல்லை, சிப்பு நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வர்றீங்க அப்படின்னா, இது 2வது டிப்பு. சிப்பை நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே வர்றீங்க அப்படின்னா லாங் ரன்னில் உங்களுக்கு ரிட்டர்ன் ரொம்ப ஆப்டிமலாக தாங்க கிடைக்கும். பியர் மார்க்கெட்டில் இப்போ ரீசெண்டாக 20% நிஃப்டி கிராஷ் ஆச்சு. அப்போ ஒரு போர்ஷனை நீங்கள் லம்சம் பண்ணணும். ரெகுலர் சிப்பு அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும். எப்போல்லாம் மார்க்கெட் 20% உடையுதோ ஒரு லம்சம் பண்ணுங்கள், 10% உடையுதோ லம்சம் பண்ணுங்கள். ஏன்னா 30% 10 வருஷத்துக்கு ஒரு தடவை, 7 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நிஃப்டி 30%லாம் கிராஷ் ஆகும். அந்த சமயத்தில் கண்டிப்பாக இன்னும் ஒரு பல்க் இன்வெஸ்டிங் கொஞ்சம் நல்லாவே பண்ணலாம். புரியுதுங்களா? 10% கரெக்ஷன் அப்படிங்கிறது 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வரும். அப்போ ஒரு லம்சம் பண்ணுங்கள். 20% கரெக்ஷனுங்கிறது ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். அப்போ ஒரு லம்சம் பண்ணுங்கள். 30% கரெக்ஷனுங்கிறது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். அதை உணர்ந்துக்கிட்டு 30%க்கு கீழே போக போக லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நிஃப்டி 50 அழியாது. ஸோ சிப்பு மட்டுமே தொடர்ந்து பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு லாங் ரன்னில் என்னடா இவ்வளோ வருஷம் சிப் பண்ணோம், இவ்வளோ கம்மியாக தான் ரிட்டர்ன் கிடைக்குதே அப்படிங்கிற ஃபீலிங்கை கொடுத்துரும். ஸோ சிப்பு கூட நார்மலைஸ்டு சிப்பை நிறுத்தவே கூடாது, அதை கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. அது கூட சேர்த்து லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுங்கள். இதுதான் 2வது டிப்பு. மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மக்கள் எல்லாமே ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டில் அதிக சிப்பு அதிக காசை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ஒன்று புரிய மாட்டேங்குது, ஸ்மால் கேப் ஃபண்டுகள் ரொம்ப வருஷத்துக்கு 10-15 வருஷத்துக்கு அப்படியே பாட்டம்லேயே கிடைக்கும். புரியுதுங்களா? அதாவது என்னென்னா விலை ஏறவே ஏறாது, அப்படியே ஒரே ஸ்டேட்லேயே கிடக்குங்க. அதனால் ஸ்மால் கேப்பில் ரிஸ்க் ஜாஸ்தி. என்னதான் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டு வாங்கினாலும் உங்களுக்கு அந்த ராக் பாட்டமில் பிடிக்கணும். டைம் கரெக்ஷனு ப்ரைஸ் கரெக்ஷனும் சாதகமாக இருக்கிற சூழ்நிலையில் பிடிக்கும் பொழுது தான் உங்களுக்கு 20%க்கு மேலே சிஏஜிஆர் ரிட்டர்ன் அடுத்த 10 வருஷத்துலேயோ 15 வருஷத்துலேயோ கிடைக்கும். தயவு செஞ்சு ஸ்மால் கேப் மட்டுமே பண்ணி அந்த ரிஸ்க்கை எடுத்துக்காதீங்க. எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறோம் ஸ்மால் கேப்பு தான் லார்ஜ் கேப்பை விட மிட் கேப்பை விட அதிகமான ரிட்டர்ன் தரும்னு. அப்படியெல்லாம் கிடையாது. லார்ஜ் கேப்பே ஸ்மால் கேப்பெல்லாம் பீட் பண்ணி அதிகமான ரிட்டர்னை தரும். ஏன்னா லார்ஜ் கேப்பு தான் கிளாஸில் ஃபஸ்ட்டு ரேங்க்கு செகண்ட் ரேங்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட் மாதிரி அவங்களுக்கு புது ஹை ஸ்டாக் ப்ரைஸை இப்போ 4000 ரூபாய் இருக்கிறாங்கன்னா 4 வருஷம் கழித்து அது 8000 ரூபா 10,000 ரூபான்னு போகும். பெரும்பாலான ஸ்மால் கேப் ஸ்டாக்குகள் இந்த மாதிரி போகுமா அப்படின்னா அதில் ஜங்க் ஸ்டாக் இருக்கும், நிறையா ஃபெயிலியர்ஸ் இருக்கும். ஆனால் சில ஸ்டாக்ஸ் தான் அதிக குரோத்தை கொடுக்கும். புரியுதுங்களா? அந்த சில ஸ்டாக்ஸினுடைய அதிக குரோத்தை பார்த்துட்டு பெரும்பாலான ஜங்க் ஸ்டாக்கை உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வைக்கும் பொழுது லாஸ் அதிகமாக இருக்கும். அதனால் எப்பொழுதுமே உங்களுடைய ஃபவுண்டேஷன் நல்ல லார்ஜ் கேப் ப்ளூ சிப் கம்பெனிகளை பேஸாக வச்சுக்கிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜியை அடாப்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிட்டர்ன் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு,
மியூச்சுவல் ஃபண்டில் இது இப்போ நான் சொன்னது 3வது டிப்பு. 4வது டிப்பு, மியூச்சுவல் ஃபண்டில் தீமேட்டிக் ஃபண்டு, செக்டோரல் ஃபண்டு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த வருஷம் எனர்ஜி செக்டர் நல்லா பண்ணுச்சு அப்படின்னா அடுத்த வருஷம் பேங்கிங் செக்டர் நல்லா பண்ணும், அதுக்கு அடுத்த வருஷம் எஃப்எம்சிஜி நல்லா பண்ணும், அதுக்கு அடுத்த வருஷம் ஐடி நல்லா பண்ணும். ஸோ எந்த செக்டர் எந்த வருஷம் நல்லா பண்ணுன்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. செக்டோரலாக நீங்கள் வந்து தீமேட்டிக் ஃபண்டில் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா கான்சன்ட்ரேட்டட் ரிஸ்க்கு, ஒரு செக்டரில் வந்து ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ நிஃப்டி 50யையும் வச்சுக்கோங்க. நிஃப்டி 50யில் கம்மியாக செக்டோரல் ஃபண்டில் அதிகமாக வைக்கிறீங்க அப்படின்னா ரிஸ்க் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நிஃப்டி 50னா எல்லா செக்டர்லேயும் உள்ள ஸ்டாக்ஸ் உள்ளே இருக்கும். தீமேட்டிக் ஃபண்டு அல்லது செக்டோரல் ஃபண்டுனா ஒரு செக்டரில் உள்ள ஸ்டாக்ஸ் மட்டும் உள்ளே இருக்கும். ஸோ இந்த புரிதல் புரியாமல் நீங்கள் பாட்டுக்கு செக்டோரல் மட்டும் வச்சுட்டு இருக்காதீங்க. எல்லா கலவையும் உங்களுக்குள்ளே இருக்கணும். ஒரு மியூச்சுவல் ஃபண்டு 2 மியூச்சுவல் ஃபண்டு வச்சுருக்கிறீங்க அப்படின்னா 2 மியூச்சுவல் ஃபண்டினுடைய போர்ட்ஃபோலியோவையும் உள்ளே போய் பாருங்கள். அதுக்குள்ளே உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாமே காமனாக இருக்குன்னா கிட்டத்தட்ட சேம் ஸ்டாக்கில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. ஒரு மியூச்சுவல் ஃபண்டு கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாக்கு மாதிரியே தான். அந்த மியூச்சுவல் ஃபண்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதா பண்ணலையா அப்படிங்கிறத ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணணும். அதே கேட்டகரியில் உள்ள மற்ற ஃபண்டெல்லாம் எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அதனால தான் மியூச்சுவல் ஃபண்டில் ஆல்ஃபான்னு ஒரு பேராமீட்டர் இருக்குது. நீங்கள் சைட்டில் செக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். அந்த ஆல்ஃபா வந்து பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸை விட வந்து நல்லா இருக்குது. அதாவது என்னென்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டு சப்போஸ் வந்து லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கிற பட்சத்தில் அதனுடைய பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் வந்து நிஃப்டி 50. நிஃப்டி 50யை விட அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்தா தான் அது ஆல்ஃபா, அது பாசிட்டிவாக இருக்கும். மற்ற கேட்டகரி ஃபண்டில் பாருங்கள், எது ஆல்ஃபாவை அதிகமாக கொடுக்குதுன்னு பாருங்கள். அந்த ஃபண்டுக்கு வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணி மூவ் ஆகணும். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு ஃபண்டு நல்லா ஆல்ஃபா கொடுக்கும், நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். அடுத்த வருஷம் பார்த்தா இன்னொரு ஃபண்டு வந்து நல்லா கொடுக்கும். ஸோ இந்த ரோலிங் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 வருஷம் ரோலிங் ரிட்டர்னை எடுத்துக்கிட்டு எந்த ஃபண்டு வந்து உங்களுக்கு நல்லா பண்ணுது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் தொடர்ந்து ரிவ்யூ பண்ணணும். ரிவ்யூவே பண்ண வேணாம், ரொம்ப லாங் டேர்முக்கு நான் போகிறேன் அப்படின்னா பேசாமல் இண்டெக்ஸ் ETF கோல்டு பீஸ்ன்னு சொல்லிட்டேன் பாருங்கள். நிஃப்டி பீஸ் வாங்கிட்டு, அது நிஃப்டி பீஸுங்கிறது நிஃப்டி 50 இண்டெக்ஸ் தான், அந்த மாதிரி வாங்கிட்டு விடுங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் கம்மி, உங்களுக்கு லாங் ரன்னில் வந்து ஆப்டிமைஸ்டு ரிட்டர்ன் கிடைக்கும். சரிங்களா? இதுதான் மியூச்சுவல் ஃபண்டில் உள்ள 2-3 டிப்ஸை கம்பைனாக சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்டு வந்து நீங்கள் வாங்கும் பொழுது ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் அப்படின்னு இருக்குது. அந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் காசு போடுறீங்க, அந்த மியூச்சுவல் ஃபண்டு நிறையா ஸ்டாக்கை வந்து வாங்குறாங்க. அந்த ஸ்டாக்கினுடைய தன்மையை பொறுத்து அந்த மியூச்சுவல் ஃபண்டு எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்படின்னு வந்து நமக்கு தெரியணும். அவங்க எடுக்கிற ரிஸ்க்குக்கு அதிகமான ரிஸ்க் எடுத்து பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் அளவுக்கு வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்தா அது வந்து நல்ல ரிட்டர்ன் கிடையாது. புரியுதுங்களா? கம்மியான ரிஸ்க் எடுத்து பெஞ்ச்மார்க்கை விட அதிகமான ரிட்டர்ன் கொடுத்தா தான் அது சூப்பரான ஃபண்டு அப்படிங்கிறது தான். இதை நீங்கள் எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஷார்ப் ரேஷியோ, ஷார்டினோ ரேஷியோன்னு இருக்குது. இந்த 2 ரேஷியோட வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டு வந்து ரிஸ்க் ரிட்டர்ன் ரேஷியோ, புரியுதுங்களா? ஹையர் திஸ் ரேஷியோ த பெட்டர். மீனிங் அவங்க எடுக்கிற ரிஸ்க்குக்கு கண்டிப்பாக வந்து ரிட்டர்ன் அதிகமாக ஜென்ரேட் பண்ணுறாங்க. அதனால் அந்த மியூச்சுவல் ஃபண்டு நல்ல மியூச்சுவல் ஃபண்டு அப்படிங்கிறது தான் வந்து இதனுடைய அர்த்தம். அதே மாதிரி ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டுக்கும் நீங்கள் இந்த ஆல்ஃபா பார்க்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து கீ ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் ரேஷியோஸ்னு போட்டிருக்கேன். இது பராக் பாரிக் ஃபண்டோடைய அந்த கீ ரிஸ்க் ரிட்டர்ன் ரேஷியோ இப்போ எடுத்தது 27 ஏப்ரல் 2025 அன்னைக்கு எடுத்தது. ஆல்ஃபா பாருங்கள் பாசிட்டிவாக இருக்குது. அதாவது என்னென்னா 3.92ங்கிறது பெஞ்ச்மார்க் அப்படின்னா அதை விட வந்து 5.91. அதனால தான் பராக் பாரிக் அந்த ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு வந்து எல்லாராலையும் விரும்பப்பட்டு ஏகப்பட்ட காசை கொட்டிட்டோம். இந்த இடத்துல நீங்கள் அடுத்த டிப்பு என்னென்னா பராக் பாரிக் ஃபண்டோட பாப்புலராக ஆனதுனால எல்லாரும் கொண்டு போய் காசை கொட்டுறாங்க. இப்போ வந்து அதனுடைய அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து சப்போஸ் வந்து 50,000 கோடி 60,000 கோடியெலாம் போயிடுச்சுன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்டு மேனேஜரால் மெயின்டைன் பண்ண முடியாதுங்க. ரிட்டர்ன் வந்து இதே மாதிரி கொடுக்க முடியாது. ஃபண்டினுடைய பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிரும். ஸோ அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். ஆல்ஃபா பாருங்கள் 5.91. ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுனா ஃபண்டு மேனேஜரே வந்து டிசைட் பண்ணுறாரு. ஃபுல் கண்ட்ரோல் அவர்கிட்ட கொடுக்குறீங்க. அவர் வந்து 100% ஃப்ளெக்ஸி கேப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மால் கேப்லேயே இன்வெஸ்ட் பண்ணலாம், மிட் கேப்லேயே வந்து 100% வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஃபண்டு மேனேஜருக்கு எந்த கேட்டகரி வந்து நல்லா பண்ணுது அப்படிங்கிறத ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடுவார். அதனால் ஃப்ளெக்ஸி கேப்பில் வந்து இதை நெகட்டிவாகவும் சொல்லலாம், பாசிட்டிவாகவும் சொல்லலாம். ஃபண்டு மேனேஜர் நல்லா இருந்தார்னா அந்த ஃப்ளெக்ஸி கேப்பில் இருந்து அதிக ரிட்டர்ன் கிடைக்கும். அதுதான் வந்து பராக் பாரிக் ஃபண்டில் நடந்திருக்கு. அவங்க யூஎஸ் ஸ்டாக்லலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா என்ன ஸ்டாக்ஸு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். லார்ஜ் கேப்பில் எவ்வளோ, மிட் கேப்பில் எவ்வளோ, ஸ்மால் கேப்பில் எவ்வளோ,
அதுக்கப்புறம் யூஎஸ் ஸ்டாக் எதுவும் வச்சுருக்கிறாங்களா, அந்த கேட்டகரியிலே உள்ள மற்ற ஃபண்டோட கம்பேர் பண்ணும்பொழுது இவங்களுடைய ஆல்ஃபா எவ்வளவு இருக்குது, பெஞ்ச் மார்க்கை கம்பேர் பண்ணும்பொழுது இவங்களுடைய ஆல்ஃபா எவ்வளவு இருக்குது, இப்படி நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு தடவை ரிவ்யூ பண்ணி உங்களுடைய ஃபண்டை வந்து ஸ்விட்ச் பண்ணணுமா அல்லது கண்டினியூ பண்ணணுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஆல்ஃபா போலேயே வந்து ஷார்ப் ரேஷியோ பற்றி நான் முன்னாடியே பேசிட்டேன். அதிகமாக ஷார்ப் ரேஷியோ இருந்துச்சுன்னா எடுக்கிற ரிஸ்க்குக்கு அதிகமான ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். பீட்டா அப்படிங்கிறது ஸ்டாக் மார்க்கெட் வந்து மேலே போச்சு அப்படின்னா இந்த ஃபண்டும் மேலே போகும். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் கீழே வந்தால் இந்த ஃபண்டு வந்து ஸ்டாக் மார்க்கெட் கீழே வர்ற அளவுக்கு வராது. சப்போஸ் ஸ்டாக் மார்க்கெட் 1% உடஞ்சிச்சு அப்படின்னா இந்த ஃபண்டு வந்து 0.75% தான் வந்து கீழே வரும். இதை தான் வந்து பீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படிங்கிறது இந்த ஃபண்டு வந்து எவ்வளவு வாலட்டைலாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை வந்து நான் உங்களுக்கு பின்னாடி கூட சொல்கிறேன். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ரேஷியோஸ் எல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் உணர்ந்துக்கிட்டு தான் வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்டையுமே ஒரு ஸ்டாக் மாதிரி மானிட்டர் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், டைரக்ட்டுங்கிற வார்த்தை இருக்கணும். நீங்கள் ஐசிஐசிஐ டைரக்ட்டுக்குள்ளே போயிட்டு ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்டை வாங்கினீங்க அப்படின்னா, அதாவது ஐசிஐசிஐ டைரக்டில் நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க, அங்கே போய் ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்டை வாங்கினா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் வந்து டைரெக்டாக வாங்குறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. கிடையவே கிடையாது. நீங்கள் ஐசிஐசிஐ டைரக்ட் மூலமாக வாங்கும்போது அங்கே ஒரு ஏஜென்ட், அந்த சாஃப்ட்வேர் வந்து இடையில இருக்குது, நடுவில் இருக்குது. நான் தொடர்ந்து இதையே சொல்லிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு தெரில. வார்த்தை டைரக்ட்னு நீங்கள் போடுற ஃபண்டு நேமில் இருக்கணும் நண்பர்களே, இல்லாட்டி நீங்கள் ரெகுலரில் தான் போடுறீங்க. டைரக்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா வந்து அந்த ஃபண்டு ஹவுஸுக்குன்னு மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்ஸ் இருக்கும். அதுதான் ஈஸியான மெத்தட். ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஐசிஐசிஐ ப்ரூ டச், ஹெச்டிஎஃப்சினா ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸுக்குன்னு ஒரு மியூச்சுவல் ஃபண்டு இருக்கும். இது எல்லாமே வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து ஆப் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அது மூலமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அங்கே தான் வந்து அந்த ஃபண்டினுடைய நேமில் டைரக்ட் அப்படின்னு இருக்கும். அப்போ தான் நீங்கள் வந்து நிறையா வந்து அந்த ரெகுலர் ஃபண்டினுடைய கமிஷனை வந்து நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது அர்த்தம். இது புரியாமல் நீங்களாக வந்து ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை அறியாமல் நீங்கள் ரெகுலரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய புரிதல். சரி, நம்ம வந்து அடுத்த டிப்ஸுக்கு போயிடலாம். உங்கள் போர்ட்ஃபோலியோவை பில்டு பண்ணும் பொழுது லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு அதுக்கு எவ்வளவு அலோகேஷன் கொடுக்கணும், 5%, 2 to 3%, 1 to 2%, அதுக்கப்புறம் வந்து சும்மா ஒரு 1000, 2000 அந்த மாதிரி த்ரோவே ப்ரைஸில் நீங்கள் எடுத்த லாபத்தில் வந்து கொஞ்சம் போடுறீங்க. இந்த மாதிரி பல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்க்கு நான் தொடர்ந்து பேசிகிட்டே வர்றேன். இந்த ஸ்ட்ராட்டஜி கூட நம்ம பேசுகிற எல்லா விஷயங்களையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி உங்களுடைய புரிதலோட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுடைய ரிஸ்க் டாலரன்ஸ், ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முதலீடு பண்ணணும். அதில் கன்விக்ஷன், துணிச்சல் ப்ளஸ் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி பார்த்துட்டு இந்த காசு 10 வருஷத்துக்கு உங்களுக்கு வரலைன்னாலும் உங்களுடைய லைஃப்பை வந்து நடத்த முடிகிற மாதிரி இருக்கணும். இம்பேக்ட் எதுவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்களை நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே வர்றேன். ப்ரொடெக்ஷனுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸு, லைஃப் இன்சூரன்ஸ் வச்சுக்கோங்க, எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுக்கோங்க, கோல்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது தான் உங்களால் 10 வருஷத்துக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் காசு போனாலும் இழந்தாலும் பரவாயில்லன்னு இருக்க முடியும். அப்படி இருக்கிறவங்க தான் வந்து நிறையா வந்து சம்பாரிச்சிருக்கிறாங்க. மார்க்கெட் என்ன தான் மேலே போனாலும் கீழே போனாலும் உலகமே இடிஞ்சு போக போகுது அப்படின்னு சொல்லி ஸ்டாக் மார்க்கெட்டை 5000 இப்போ வந்து 25,000 என்ன ரேஞ்சு 24,000 இருக்குது. 24,000 இருக்கிற நிஃப்டி வந்து 2400 அப்படின்னு கொண்டு வந்தாலும் நீங்கள் வந்து 2400லேயும் அந்த ஸ்டாக்கெல்லாம் விற்காமல் வச்சுருக்கணும். 2020க்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணவங்க, நான் ஒருத்தருடைய வீடியோ பார்த்தேன். அவர் கிட்டத்தட்ட வந்து 2020 கிராஷுக்கு முன்னாடி அவருடைய போர்ட்ஃபோலியோ 2 கோடியோ 3 கோடியோ போயிடுச்சு. சரிங்களா? அது 75 லட்சமாக மாறிச்சு. எப்போது? 2020 கிராஷில். ஆனால் ஹீ டிட் நாட் செல். அந்த 75 லட்சங்கிறது அடுத்த 5 வருஷத்தில் 10 கோடியாக மாறி இருக்குது. ஸோ புரிஞ்சுக்கங்க நண்பர்களே, உங்கள் போர்ட்ஃபோலியோக்குள்ளே கொண்டு வர்ற ஸ்டாக்ஸ் வந்து லோ பீட்டா ஸ்டாக்ஸாகவும் இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஸ்டேபிளாக இருக்கும். அந்த லோ பீட்டா ஸ்டாக்குக்குள்ளேயே நல்ல க்ரோத் இருக்கிற சூப்பரான கம்பெனிகள் பிடிக்க முடியுமா? இந்த மாதிரி யோசிக்கணும். நீங்கள் ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் நம்ம பேசுகிறது எல்லாத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு, இது எல்லாமே நான் கொடுக்குறது நாலேஜ் கிடையாதுங்க. இந்த நாலேஜை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி ஸ்டாக் வாங்கி எப்படி ரிட்டர்ன் பண்ணுறீங்க அப்படிங்கிறதா மேட்ரு. இது சும்மா வந்து கேட்டுட்டு போகிற விஷயம் கிடையாது. நான் என்னெல்லாம் பேசுகிறேனோ அதை எல்லாமே நான் ஆக்ஷனில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி காசாக மாற்ற ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் மெச்சூர்டாக பண்ணுங்கள், நிதானமாக பண்ணுங்கள், ஆசையில் பண்ணாதீங்க, புரிஞ்சு பண்ணுங்கள். அப்படிங்கிறதான் வந்து
நான் அறிவுரைகளாக சொல்கிறேன். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த நாலேஜும் முக்கியம், எமோஷனும் முக்கியம், சைக்கலாஜிக்கலாக எவ்வளோ மென்டல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறோம் அப்படிங்கிறதும் முக்கியம். எல்லாமே மிக்ஸ்டு தான். சரிங்களா? நம்ம சும்மா பதறோம். ஸ்டாக்கை வந்து சப்போஸ் வந்து 2 லட்ச ரூபா மார்க்கெட் உடஞ்சிருச்சுன்னு போட்டுட்டோம். போர்ட்ஃபோலியோவை டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். 10 நாளில் பயங்கர வாலட்டாலிட்டியாக இருக்குது. அதனால் வந்து ஐயோ பரவாயில்ல 2% ப்ராஃபிட் கிடச்சிச்சு அப்படின்னு விற்றுட்டு நீங்கள் வெளில வர்றீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஆர்டினரி மென்டல் ஸ்ட்ரென்த்து, ரொம்ப ரொம்ப ஆர்டினரியான எமோஷன்ஸில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா மறந்துடணும். ஏன்னா இந்த ஷார்ட் டேர்ம் வாலட்டாலிட்டி எல்லாம் ஒரு 5 வருஷம் கழித்து நீங்கள் திருப்பி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து நீங்கள் எடுத்த முடிவு நல்ல முடிவுன்னு தெரியும். ஸோ அதனால் ஹோல்டு பண்ணுங்கள். ஹோல்டு பண்ணுற காசை மட்டுமே உள்ளே போடுங்க. உங்களுக்கு 6 மாதம் கழிச்சுக்கு தேவைப்படுற காசை உள்ளே போட்டிங்கன்னா அவ்வளவுதான். அந்த காசு வந்து அவ்வளோதான் அம்போன்னு போயிருங்க. நான் சொல்லிட்டேன், திருப்பி சொல்கிறேன், கடன் வாங்கியெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இண்டிவிஜுவலாக ஸ்டாக் வாங்கும் பொழுது இந்த டிப்பையும் எடுத்துக்கோங்க. லோ பீட்டா ஸ்டாக்ஸ், மார்க்கெட் மேலே போனால் அந்த அளவுக்கு மேலே போகும், மார்க்கெட் கீழே வந்தால் கம்மியாக தான் கீழே வரும். உதாரணமாக சிப்லா, அபாட் 2 ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி. இது எல்லாமே, இந்த 2 கம்பெனியுமே எனக்கு பிடிச்ச லோ பீட்டா ஸ்டாக்ஸு. இது ரெண்டுமே நான் இன்னும் வாங்கலை. ஏன்னா வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்கிறதா நான் நினச்சிக்கிட்டு இந்த 2 ஸ்டாக்கையும் தொடர்ந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கிறேன். என்னைக்கு வந்து வேல்யூவேஷன் ஜோனில் எனக்கு கம்ஃபர்டபுள் பொசிஷன் வருதோ அப்போ காசு இருந்தால் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி வந்து புரிதலை வளர்த்து கொண்டு முதலீட்டு முடிவுகளை தொடங்கவும். இது ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் தொடர்ந்து இதே மாதிரி வீடியோக்கள், இந்த டிப்ஸ் பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள். நான் இதே மாதிரி நிறைய டிப்ஸோட இன்னும் வந்து வீடியோக்கள் போடுறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.